இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் 8/3/2025 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி பிற்பகல் 12:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் அதிகாலை 3:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தையல். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:38 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொடர்புகள் மற்றும் நட்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியில வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் முயற்சிகள் செய்து நல்ல செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய சிறந்த தகவல் தொடர்பின் காரணமாக இன்று நல்ல வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. அவர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி தொழில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை நண்பர்களின் மூலமாக விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. இன்று எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவிகளும் செய்வாங்க. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய சிரமங்களை எல்லாமே எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. மனதுல ஏதாவது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாங்க. உடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல வரனாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் கூடுதல் உழைப்பும் தேவைப்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய எண்ணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பயணங்களினால சற்று சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு கூடுதல் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது, நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. இது நல்ல வளர்ச்சியும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களின் முன்பு ஏதாவது சவால்களும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணிபுரிவதன் மூலம் உங்களுடைய வேலைகளை இன்று எளிமையாக முடிக்கவும் முடியும். இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அன்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. அதற்கு சாதகமான போக்கும் காணப்படும். சுமூகமான உறவு நிலையும் இருக்குங்க. அனுசரித்து நன்கு புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. இது உங்களுக்கு ஓரளவிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். அலட்சியமாக மட்டும் பண விஷயத்துல இருந்து விடவும் வேண்டாங்க. கைப்பொருட்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இதனால இந்த மனக்கவலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு கடன்களை உரிய நேரத்துல தந்து முடித்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் மீண்டும் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க மனம் விட்டு பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மருத்துவ பிரச்சனைகளும் குறையும். சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. நேர்மறை எண்ணங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பயணங்கள் விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. வண்டி வாகனங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள்ல தந்தையினுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக முதலீடுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு செயல்பாடுகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்க விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் அனுசரணையாக செல்வதும் நல்லது. புகழும் பெருமையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. பாடங்களை எல்லாமே கவனமாக படிக்கவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பெண் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. அமைதியாகவும் உணர்வீங்க.
எந்த ஒரு வேலையையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சாதுரியமாக வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்கள் கிட்ட நீங்க விட்டு கொடுத்து பேசினாலே போதுங்க. சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரம் சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தடுமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நெருக்கமான நண்பர்களுக்கு இடையே ஏதாவது போட்டிகளும் ஏற்படலாங்க. இதனால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். தாய்மாமனுடைய வழியில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்கள்ல ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்று, நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. ஆனால் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை சக ஊழியர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பங்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் பங்கெடுக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை நம்பி செயல்படவும் வேண்டாங்க. நீங்கள் அதிகமாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் இழுத்தடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். இது விருப்பமான இடமாற்றங்களாகவும் இருக்கலாம். அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலும் அதற்கு ஏற்ப நல்ல ஆதாயத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுக்கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. அதன் மூலம் நன்மையையும் பெற்றுவிடலாம். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்திறன்ல சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. என்ற திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் வாழ்க்கை துணை இடத்துல இருந்து வந்த கோபங்களும் மனஸ்தாபங்களும் நீங்குங்க. புதிய நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நன்றாக தங்க இருக்கும். கையில் உள்ள பணத்தை கொண்டு நீங்க பயனுள்ள விஷயங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க.
எண்ணிய வேலைகளை எல்லாமே எண்ணிய விதத்துல செய்து முடித்து விடுவீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். வயதான பெற்றோர்களுக்காக நீங்கள் பிடித்தமான பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடத்தையினால மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. அவர்களும் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபார பிரச்சனைகளை எல்லாமே சுலபமாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். வேலைகளை எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். படிப்பில விடாமுயற்சிக்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. பாடங்களை எல்லாமே நல்லபடியாக படிக்கவும் செய்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியும் வந்து சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மை வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமான நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. பணியில மகிழ்ச்சிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று திருப்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று புதியதாக வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல அதிக விருப்பத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. சில அனாவசியமான செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய தொழில்ல உங்களுடைய விடாமுயற்சியினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உற்சாகத்துடன் புதிய தொழில்கள்ல நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏதாவது மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க.
ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதள உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக முடிவுகளும் எடுப்பீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பணிகளை எல்லாமே உற்சாகத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் தொடர்பான விஷயத்துல லாபமும் திருப்தியும் உண்டாகும். குடும்பத்துல அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வணிகத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில கடுமையான சூழ்நிலைகளையும் நிதானமாக சமாளிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். மாமன் வழியில ஆதரவுகளும் இருக்கும். பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய குணம் அறிந்து சூழ்நிலைகள் அறிந்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. புதிய அனுபவங்களையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது தேவையற்ற மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று புதியதாக வேலைகளை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நல்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. பணியிடத்துல வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதலான பணிகள் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வெளிப்படையாகவும் நட்பாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். இன்று சேமித்த பணத்துல இருந்து தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை இன்று மகிழ்ச்சியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். பிரிந்து இருந்த உறவினர்களும் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலுமே யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து கவனமாகவும் இருங்க. அதே நேரத்துல மனைவி மக்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று வங்கிகள்ல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று புதிய சிந்தனைகளும் மனதில தோன்றலாங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களும் இன்று உங்களுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்களுடைய உதவிகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கலைத்துறையில இருக்கின்றவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, அவர்களுடைய துறையில ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்துல உங்கள் துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக ஆவணங்களை முறையாக சோதித்து பார்ப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல சக ஊழியர்களுடைய உதவிகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் எல்லாம் சாமர்த்தியமாக நீங்க வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்று நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்களை கவனமாகவும் பொறுமையாகவும் கையாண்டாலே போதுங்க. இன்று உங்களுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான இலக்குகளை நீங்க அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருக்க தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்குங்க. இன்று பணத்தை பொறுத்தளவிற்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பொறுப்புகளையும் நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் காணலாம். வாகனங்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அனைவரையுமே என்று உற்சாகத்துடன் வைத்தும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நிலம் வாங்கி விற்பதில் அட்வான்ஸ் தொகைகளையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். பழைய நினைவுகள்ல இன்று மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுடைய வருகையினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அணுகுவதும் நல்லது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. அலுவலகத்தில் அதிகரிக்கும் பணியின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கவும் செய்வீங்க. சில கடினமான விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இன்று தொழில் நிமித்தமான முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஏற்படலாம். நறுமண பொருட்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். விவசாய பணிகள்ல ஈர்ப்பும் அதிகரிக்கும். சில தர்ம காரியங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் ஆதாயத்துடனும் செயல்படுத்தவும் செய்வீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் புரிந்தும் கொள்வீங்க. இதனை எல்லாமே தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:38 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு ஓரளவிற்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலைகளை எல்லாமே நீங்க தனித்த முயற்சியுடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. அதே சமயத்துல நீங்க நேர்மையாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில் உள்ள பணத்தை திருப்திகரமாக நீங்க செலவும் செய்வீங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு மறக்க முடியாத உதவிகளாகவும் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தங்க நகைகள் வாங்குவதில் இப்பொழுது ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் தெரியும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முன்பு தள்ளி போய்கொண்டு இருந்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மாணவர்களுக்கும் கல்வியில முன்னேற்றம் நன்றாக தங்க இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் முயற்சிகளை இப்பொழுது கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய மூத்தவர்களுடைய வழியில வருகின்ற சொத்துக்கள்ல இருந்து வந்த தகராறுகளும் தீரும். எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்களுடைய வேலையில யாரையும் நீங்க கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து எந்த ஒரு வேலையையும் முடிப்பதும் நல்லது. தேவையற்ற அவப்பெயர்களும் நீங்கும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மனதளவன மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. தைரியமாக சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை விருத்தி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில தேவையற்ற விஷயங்கள்ல இன்று கவனம் செலுத்தவும் வேண்டாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:38 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டியதும் இருக்குங்க. நேர்மறையான கண்ணோட்டங்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில சமயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பொறுமையை இழந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. மற்றவை எல்லாமே இன்று சுமூகமாகவும் அமையும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று தேவையற்ற அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள்ல போட்டி பந்தயங்கள்ல நீங்க இறங்கிவிடவும் வேண்டாம். பங்கு சந்தையில லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. தொழில் நிமித்தமான போட்டிகளை இப்பொழுது நீங்கள் கையாள வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். தொழில ஏற்பட்டு இருந்த பண பற்றாக்குறைகளும் மாறும். மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடனும் பிள்ளைகளுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது. பணவரவுல ஏற்றமான சூழலும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. செலவுகளும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் இன்று அதிகப்படியாக பேசிவிடவும் வேண்டாம். கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே ஆர்வத்துடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. வீட்டுல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களிடத்துல இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். கொடுத்த இடத்துல இருந்து குறித்த நேரத்துல பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வம்பு வழக்குகள்ல சிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று
சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல திருப்தியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் ஏற்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பணி நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் பதட்டமின்றி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையையும் லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் பதட்டமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. மனதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனை மேம்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாங்க. சக பணியாளர்களுடைய தொல்லைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒவ்வாமையின் காரணமாக தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்நோக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் கரையலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று கையில எடுத்த எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளினால சங்கடங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையின் வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய நபர்களினால சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்கள் துணையின் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்று வெற்றி காண்பதற்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல இன்று விரைந்து செயலாற்றக்கூடிய உறுதியும் தைரியமும் காணப்படும். சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் சிறப்பான நேரத்தை கொண்டாடவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையாக பேசவும் செய்வீங்க. இன்று நிதி நிலை நன்றாகவும் இருக்குங்க. சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டு நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக தேவையான முயற்சிகளை நீங்க முன்னெடுக்கவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசுவதும் நல்லது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைகளை நீங்க கவனமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளிடத்துல நம்பிக்கைக்குரிய செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் வேலை தொடர்பாக வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரலாம். உடன் பிறந்தவர்கள் உதவிகளும் செய்வாங்க. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாங்க. சொத்துக்கள் விற்பனையினால இப்பொழுது லாபத்தையும் காண்பீங்க. சேமித்து வைத்து இருந்த பணத்தை எடுத்து சிலருக்கு பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உங்களின் மீதான இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல அங்கீகாரத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். இப்பொழுது கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.